இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் எலும்பு சால்னா. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு கெட் டுகெதர் ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறீங்க. நான்வெஜ் இருக்குது, அதில் மெயினாக சப்பாத்தி, பரோட்டா, இட்லி இருந்ததுன்னா அதுக்கு இந்த மட்டன் சால்னா சூப்பர் காம்பினேஷன். அதாவது 2 சட்னியை வச்சுட்டு அது கூட இந்த ஒரு சால்னா மட்டும் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். செய்யலாமா? இப்போ மட்டன் எலும்பு ஒரு 3/4 கிலோ எலும்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ 7லேருந்து 8 விசில் விட்டு இப்போ இதை நல்லா சாஃப்டாக எலும்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செய்கிறனால நான் தேங்காய் ஒரு 1.5 தேங்காய் எடுத்துக்கிறேன். 1.5 தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கடலை தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 7 பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு இதையும் சேர்த்துட்டு இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4.25 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 4.25லேருந்து 4.5 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் மிளகாய்த்தூளை வதக்கி விட்டுட்டு நான் 6 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6 தக்காளியை இதோட ஆட் பண்ணிடுங்க. இது கூட ஒரு 8 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லிட்டை இப்போ நம்ம மேலாப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூடயே சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் தேங்காயும் பொட்டுக்கடலை நடக்கடலாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மட்டன் எலும்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் எலும்பையும் இதோட எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலை போட்டு ஒரு 2 இருந்து 3 விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான வீடே மணக்க மணக்க மட்டன் எலும்பு சால்னா ஒரு 15 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3/4 கிலோ எலும்பு வச்சு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த மட்டன் சால்னா இட்லி கூட சொல்லவே வேணாம். 4 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னாவே பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இது 3க்குமே சூப்பர் காம்பினேஷன். இப்போ இதே சால்னாவில் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறவங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மட்டனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்டெப்பையும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான வெஜ் சால்னா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.